கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு என்றென்றைக்குமான ஆளுகை என்பதே. கர்த்தருடைய தீர்க்கதரிசியான சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் கூட தாவீது உடனே இஸ்ரவேலின் அரசனாகவில்லை. சவுல் என்பவன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அப்போது இருந்தான். ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினால் அவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. சவுல் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்யும்போது தாவீது வனாந்தரங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டு கர்த்தருடைய உதவியை கேட்டு மன்றாடினான். ஏற்ற சமயத்தில் தாவீது எப்ரோன் என்ற இடத்தில் இருக்கும்போது இஸ்ரவேலின் ராஜாவானான். ஆனாலும் அநேக ஜனங்கள் தாவீதை 7 வருடங்களாக அவனை ராஜாவென்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். பிறகுதான் தாவீதை முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தார்கள். ஆனாலும் தாவீது கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டுதான் எருசலேமுக்குள் பிரவேசித்தான். எருசலேமை தலைநகராக கொண்டு தாவீது 40 வருடமாக முழு இஸ்ரவேலையும் ஆட்சி செய்தான். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான நாத்தான் மூலமாக தாவீதினிடத்தில் தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதில் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லச் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனத்தின்படியே தாவீதின் வம்சத்தில் பிறந்த என்றென்றைக்கும் ஆளுகிறவரான மேசியாவாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் நிறைவேறினது. நித்திய ராஜாவான இயேசுவை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய நித்தியமான ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்தில் எங்களையும் கிருபையாய் சேர்த்து கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.